மதுரை மத்திய சிறை உதவி ஜெயிலர் பாலகுருசாமியை ரோட்டில் வைத்து வெளுத்தெடுத்த பெண். சிறைவாசி ஒருவரின் பேத்தியான பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாலமுருகன் இணைகிறார். வணக்கம் பாலமுருகன், மேலும் விவரம். மதுரை மத்திய சிறை உதவி ஜெயிலராக பாலகுருசாமி பணிபுரிந்து வருகிறார். அந்த சிறையில் விசாரணை சிறைவாசி பழக்கமாக இருக்கிறார். அவர் மூலமாக மகள் மற்றும் பேத்தி பள்ளி மாணவியிடம் பழகியிருக்கிறார். இதை தவறாக பயன்படுத்தி அவர்களிடம் பேசியதாகவும், மேலும் சிறைவாசியின் பேத்தி பள்ளி மாணவியை அவர் வசிக்கும் இடத்திற்கு தனியாக அழைத்ததாக கூறப்படுகிறது. அந்த மாணவி தாத்தா பாட்டி சித்தியிடம் கூறி அனைவரையும் ஒன்றாக சேர்ந்து புறப்பட்டிருக்கிறார்கள். அந்த மாணவியை மட்டும் தனியாக அனுப்பி வைத்து நோட்டமிட்டனர். அப்போது அந்த மாணவி மதுரை அரசரடி பகுதியில் நின்று கொண்டிருந்த பொழுது மதுரை மத்திய சிறை உதவி ஜெயிலர் பாலகுருசாமி இருசக்கர வாகனத்தில் வந்து அவரிடம் 500 ரூபாய் பணத்தை கொடுத்து இருசக்கர வாகனத்தில் ஏறுமாறு கூறியிருக்கிறார். இதனால் ஆத்திரமிருந்த அந்த மாணவி கூச்சலிட அங்க மறைந்திருந்த அவரது சித்தி பலார் பலார் என்று செருப்பால் அடித்து உதவி ஜெயிலர் பாலகுருசாமியை வெளுத்து வாங்கினார். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஜெயிலர் பாலகுருசாமி தாக்க பள்ளி மாணவியின் தாத்தா பாட்டி ஆகியோர் சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் அக்கம் பக்கத்தினர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மதுரை மாநகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக சிறைவாசியின் மகள் மற்றும் பள்ளி மாணவி மதுரை மத்திய சிறை உதவி செயலர் பாலகுருசாமி ஆகியோரிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. இதனால் பரபரப்பும் ஏற்பட்டு வருகிறது. இரு தரப்பையும் காவல்துறையினர் தீர விசாரித்து வருகிறார்கள். எது உண்மை என்று விசாரணை முடிந்த பின்பே தெரிய வரும். ஜெயஸ்ரீ.